Purple Knot உங்கள் இல்ல திருமணம் இனி உலகெங்கும். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு call 9380993809 or visit purpleknot.com. நாம் ஒருவரிடமிருந்து ஒருவர் விலகி இருந்தால் கொரோனா வைரஸ் நம்மை விட்டு விலகிவிடும். ஒருவரை ஒருவர் தொடாமல் இருந்தால் கொரோனா வைரஸ் நம்மை தொடவே தொடாது. அரசின் விதிமுறைகளை ஏற்று நடப்போம். கொரோனா வைரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம். வணக்கம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co. டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்கி ஹோட்டலுக்கு போகிறதுக்காக காரில் இருந்த சத்யராஜ் என்னை பார்த்து, நீங்களும் என் கூடவே வந்துருங்களேன் சித்ரா சார், ஒன்றா போயிடலாம் என்றேன். இல்லை நீங்கள் கிளம்புங்க, உங்களுக்கு வேறு ஹோட்டல், எனக்கு வேறு ஹோட்டல் புக் பண்ணியிருக்காங்க என்று நான் அவரிடம் சொன்னேன். அடுத்த நிமிஷம் கார்லேருந்து கீழே இறங்கிட்டார். நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களோ அங்கே எனக்கு ரூம் போட சொல்லுங்கள், நான் அங்கே தான் தங்குவேனே தவிர வேற எங்கேயும் தனியாக தங்க மாட்டேன்னாரு. நாங்களும் அவர் அந்த 5 நட்சத்திர ஹோட்டலில் தங்க சொல்லி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம். ஆனால் அவர் கேட்குறதா இல்லை. அதனால் அந்த ரூம் புக்கிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கே தங்கியிருந்தோமோ அங்கேயே அவருக்கு ஒரு சூட் ரூமை புக் பண்ண சொன்னோம். இந்த சின்னப்பதாஸ் படம் தான் நாங்கள் தயாரித்த படங்கள்லேயே மிகவும் பொருட்செலவில் தயாரான படம். டெல்லியில் உள்ள பல நட்சத்திர ஹோட்டலில் அந்த படத்துக்கான காட்சிகள் எல்லாம் படமாக்கப்பட்டது. ஜனவரி மாதம் தான் என்னுடைய பிறந்தநாள். ஜனவரி மாதம் 23ஆம் தேதி என்று சின்னப்பதாஸ் படத்தினுடைய யூனிட்டோட என்னுடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு அந்த இரவை நாங்கள் எல்லோரும் உதயபூருக்கு புறப்பட்டோம். அப்போ உதயபூரில் 2 ஹோட்டல் தான் மிகவும் பிரபலமான ஹோட்டலாக இருந்தன. ஒன்று ஏரிக்கு நடுவில் இருந்த பேலஸ் ஹோட்டல், இன்னொன்று ஏரியினுடைய கரையில் இருந்த மகாராஜாவுடைய ஹோட்டல். அந்த ஏரிக்கரையில் அமர்ந்திருந்த மகாராஜா ஹோட்டலில் தான் சத்யராஜ், கேப்டன் ராஜ், எஸ்.எஸ். சந்திரன், அந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள், நான், என்னுடைய சகோதரர் சித்ராராமு எல்லோரும் தங்கியிருந்தோம். இந்த லேக் பேலஸ், இந்த மகாராஜா பேலஸ் 2 இடத்துலையும் சின்னப்பதாஸ் படத்துக்காக பல சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டாங்க. தரையிலையும் தண்ணியிலையும் ஓடுற ஓவர் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு வித்தியாசமான படகை முதல் முறையாக சின்னப்பதாஸ் படத்தில் தான் நாங்கள் பயன்படுத்தியிருந்தோம். சின்னப்பதாஸ் படத்தினுடைய படப்பிடிப்புக்காகவே அந்த படகை டெல்லியிலேருந்து நாங்கள் உதய்பூருக்கு கொண்டு வந்தோம். உதய்பூருக்கு அருகே உள்ள ஒரு ஏரியில் அந்த படகு சேசிங் காட்சி மிகவும் அற்புதமாக படமாக்கினார் அந்த படத்தினுடைய ஸ்டண்ட் இயக்குனரான விக்ரம் தர்மா. உதய்பூரில் அந்த படப்பிடிப்பெல்லாம் முடித்து கொண்டு ஜனவரி மாதம் இறுதியிலே நாங்கள் சென்னைக்கு திரும்பினோம். அந்த வருடம் மார்ச் 5ஆம் தேதி என்று என்னுடைய திருமணம் என்று நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அதனால் பிப்ரவரி மாதம் முழுசும் இந்த பத்திரிகை அச்சடிக்கிற வேலை, இந்த பத்திரிகையை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலை இதிலேயே கழிந்தது. 5ஆம் தேதி திருமணத்துக்காக 4ஆம் தேதி மதியம் சென்னையிலிருந்து என்னுடைய நண்பர்களான பில்மாலயா வல்லவன், கே.எஸ். நரசிம்மன், கதாசிரியர் செல்வராஜ், கதாசிரியர் கலைமணி ஆகியோருடன் நான் சென்னையிலிருந்து வேலூர் புறப்பட்டேன். அன்று மாலை ஒரு 6 மணி அளவில் தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராஜன், இயக்குனர் பாரதி ராஜா, கதாசிரியர் பஞ்சவரநாச்சலம் ஆகிய அனைவரும் வேலூருக்கு வந்து சேர்ந்தார்கள். 5ஆம் தேதி அன்று காலையில் நடைபெற்ற திருமணத்தில் ஜெய்சங்கர், பாண்டியன், மனோபாலா, இயக்குனர் சி.வி. ராஜேந்திரன், நடிகை ராதா, கேப்டன் ராஜு, திருச்சி மாரிஸ் தேட்டர் அதிபர் ராமசாமி, எழுத்தாளர் ராஜேந்திரகுமார், மாரா, தெல்லூர் தர்மராஜன், பத்திரிகையாளர்களான தினத்தந்தி அதிவீர பாண்டியன், சினிமா எக்ஸ்பிரஸ் ராமூர்த்தி, திரைஞானி மற்றும் பாரதி ராஜாவுடைய சகோதரர் ஜெயராஜ் உட்பட அனைவரும் கலந்து கொண்டார். எங்களுடைய திருமணம் முடிந்த அடுத்த வாரம் மார்ச் மாதம் 12ஆம் தேதி அன்றைக்கு இப்போது வடபழனியில் போரம் மால் அப்படின்னு ஒரு மால் இருக்கு. அந்த இடத்துல அப்போது அமைந்திருந்த விஜயசேஷ் மாலில் எங்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மலேசியா வாசுதேவனுடைய இசையோடு தொடங்கிய அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், இசைஞானி இளையராஜா, பாரதி ராஜா உட்பட மொத்த தமிழ் திரையுடனும் கலந்து கொண்டார். அந்த திருமண வரவேற்பு விழாவில் கலந்து கொள்ளாத நட்சத்திரங்கள், தொழில்நுட்ப கலைஞர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம் என்பதுதான் உண்மை. எங்களுடைய திருமண வரவேற்பு நிகழ்ச்சியெல்லாம் முடிஞ்ச பிறகு மீண்டும் சின்னப்பதாஸ் படத்துடைய படப்பிடிப்பு வேலையில் நாங்கள் தீவிரமாக இறங்கினோம். படப்பிடிப்பு முடிஞ்ச உடனே அந்த படத்திற்கான பின்னணி இசையை சேர்க்கின்ற வேலையை தொடங்கினார் இளையராஜா. இளையராஜாவுடைய ஆரம்பகால நண்பர் சுப்பிரமணி அவருக்கு உதவுவதற்காக எக்கோ அப்படின்ற பேரில் ஒரு ரெக்கார்ட் கம்பெனியை தொடங்கினார் இளையராஜா.
இந்த சுப்பிரமணி இளையராஜா படம் சம்பந்தப்பட்ட எல்லா பூஜைக்கும் தவறாமல் ஆஜராகிடுவார். அந்த பூஜை அன்னைக்கே ஒரு 100 ரூபாய் அந்த தயாரிப்பாளருக்கு முன்பணமாக கொடுப்பாரு, ஒரு அக்ரிமெண்ட்டை நீட்டுவார். எல்லா தயாரிப்பாளரும் அந்த இளையராஜாவுடைய நிறுவனம் அப்படின்றதுனால எந்த கேள்வியும் கேட்காம கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. இளையராஜாவுடைய இசையில் உருவாகின்ற படங்கள் இருக்க, அந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றாலும், அந்த படத்தினுடைய பாடல்கள் எவ்வளோ வித்தாலும் அந்த தயாரிப்பாளருக்கு கணக்கையோ பணத்தையோ கொடுக்கறது இல்லைன்றதை ஒரு கொள்கையாகவே வைத்துக் கொண்டிருந்தார் சுப்பிரமணி. இது ஒரு காலகட்டத்தில் தயாரிப்பாளர் மத்தியிலே லேசாக புகைய தொடங்கி. சரி, தயாரிப்பாளருக்கு தான் பணமும் கொடுக்கல, கணக்கும் கொடுக்கல, இளையராஜாவுக்காவது ஒழுங்கா கணக்கையும் பணத்தையும் கொடுப்பார் என்றுதான் என்னை போலவே பல தயாரிப்பாளர் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் எங்களை ஏமாத்தியதை விட பல மடங்கு அவர் இளையராஜாவை ஏமாற்றி கொண்டு வந்திருக்கிறார் என்ற விஷயம் எங்களுக்கு பின்னால் தான் தெரிய வந்தது. ஒரு காலகட்டத்தில் சுப்பிரமணியனுடைய தவறுகளை இளையராஜா கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்ச உடனே அந்த எக்கோ நிறுவனத்துடைய பொறுப்பில் இருந்து அவரை விலக்கி வைத்தார். அவர் விலகின உடனே சில படங்களுக்கு இசையமைத்த ஒரு இசையமைப்பாளர் அந்த பதவிக்கு வந்தார். அவர் வந்த பிறகு அந்த நிர்வாகத்தில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டதா என்றால், முன்ன சுப்பிரமணியம் இருந்தபோது எப்படி இருந்ததோ அதை விட மோசமான நிலைக்கு அந்த நிர்வாகம் தள்ளப்பட்டது என்பதுதான் உண்மை. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கமல்ஹாசன் நடிக்க இளையராஜாவின் இசையில் நான் உருவாக்கிய சூரசம்ஹாரம் படத்தில் எப்படிப்பட்ட சிறந்த பாடல் இடம்பெற்றிருந்தன அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த சூரசம்ஹாரம் படத்துக்கு இது வரைக்கும் அந்த எக்கோ நிறுவனம் கொடுத்த ராயல்டி தொகை இருக்க, அது 1000 ரூபாயை தாண்டவில்லை அப்படின்னும் போது அந்த நிர்வாகி எவ்வளவு நேர்மையாக நடந்து கொண்டார் என்பதை நீங்கள் எல்லோரும் மிக எளிதிலே புரிந்து கொள்ளலாம். அன்றைய காலகட்டத்தில் இளையராஜாவுடைய இசை இருக்க, அதுக்கு அப்படி ஒரு வரவேற்பு இருந்தது. எல்லா இசைத்தட்டு நிறுவனங்களும் 3 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை இளையராஜாவுடைய இசைக்கு தர தயாராக இருந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இளையராஜாவும் அதை அனுபவிக்காம, அவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்களும் அனுபவிக்காம, இளையராஜாவுடைய கடுமையான உழைப்பிலும் டைரக்டருடைய கற்பனை திறனிலும் தயாரிப்பாளருடைய பணத்திலும் உருவாகின்ற பாடல்களை வச்சுக்கிட்டு யாரோ ஒருத்தர் பணத்தால் கொழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணினான். அதை பற்றி ஒரு லேசான விழிப்புணர்வை இளையராஜாவுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைச்சேன். இது வரைக்கும் உங்களுடைய எக்கோ நிறுவனம் ஒரு படத்துக்கு 1 லட்சம் ரூபாயை கூட உங்களுக்கு கொடுத்ததில்லை. ஆனால் இப்போ பல இசைத்தட்டு நிறுவனங்கள் உங்கள் படத்துக்கு 3லேருந்து 10 லட்ச ரூபாய் கொடுக்க தயாராக இருக்காங்க. என்னுடைய சின்னப்பதாஸ் படத்துக்கே 3 லட்ச ரூபா தர பல நிறுவனங்கள் தயாராக இருக்குது. அதனால் நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னா அந்த 3 லட்ச ரூபா நான் வாங்கி உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா தரேன், நான் 1.5 லட்ச ரூபா எடுத்துக்கிறேன் என்று நான் இளையராஜாவிடம் சொன்னேன். உடனே அவர் என்கிட்ட சொன்னார், இல்லை சித்ரா, முன்ன நீ சொன்ன மாதிரி நடந்ததெல்லாம் உண்மை, ஆனால் இப்போ எல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றிட்டேன், மொத்தமாக கம்ப்யூட்டர் மயமாயிடுச்சு ஆஃபீஸ், அதனால் இனிமேல் கணக்கில் தவறு நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு இளையராஜா என்கிட்ட சொன்ன போது அவரது நிறுவனத்தில் இருக்கிறவர்கள் தொடர்ந்து இளையராஜாவை ஏமாற்ற முடிவு செய்து விட்டார்கள் அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சுது. உடனே நான் இளையராஜா கிட்ட சொன்னேன், ராஜா, கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கேசட் விற்கிது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிக்கிற சக்தி அது கிடையாது. இந்த நிறுவனத்தில் இருக்கவங்க என்ன பதிவு பண்ணுறாங்களோ அதை தான் அது திருப்பி சொல்லும். அதனால் உங்கள் கம்பெனியில் இருக்க ஆள் இருக்காங்கல்ல, அவங்க சரியானாதான் உங்களுடைய கணக்கு வழக்கெல்லாம் சரியாகுமே தவிர கம்ப்யூட்டரை போடுறதுனால மட்டும் அந்த கணக்கு வழக்கெல்லாம் சரியாகாது அப்படின்னு இளையராஜா கிட்ட நான் எடுத்து சொன்னேன். ஆனால் இளையராஜா அதை காதில் வாங்கிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நான் என்னுடைய சகோதரர் சித்ராராமும் ஒரு முடிவுக்கு வந்தோம். சூரசம்ஹாரம் படம் கமல்ஹாசன் கதாநாயகன் நடித்த படம். அந்த படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட். அந்த படத்துக்கே 1000 ரூபாயை தாண்டி இது வரைக்கும் எக்கோ நிறுவனம் தரல என்னும்போது நிச்சயமாக சின்னப்பதாஸ் படத்துக்கு 500 இல்லை 600 தான் தருவாங்க. இப்போ 3 லட்ச ரூபா தரத்துக்கு ஒரு இசை கம்பெனி தயாராக இருக்குது. அதனால் இளையராஜாவை நான் இன்னுமேலும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. நாம் 3 லட்ச ரூபாய்க்கு அந்த கேசட் உரிமையிலையும் விட்டு விடுவோம் அப்படின்னு நான் என்னுடைய சகோதரரும் முடிவெடுத்தோம். நாங்கள் அன்றைக்கி எடுத்த அந்த முடிவு இருக்க, அந்த முடிவு எங்களுக்கும் இளையராஜாவுக்கும் 14 வருட காலமாக இருந்த நட்புக்கு உலை வைக்கப் போகிறது அப்படின்னு எங்களுக்கு அப்போ தெரியாது. உள்ளத்தை அளித்தார், சுந்தர புருஷன் போன்ற 60க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்த அற்புதமான இசையமைப்பாளரான சிற்பி இந்த சின்னப்பதாஸ் படத்துடைய படப்பிடிப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் எங்களுடைய அலுவலகத்துக்கு பல நாட்கள் வருவார். என் முன்னாடி இந்த டேபிள் அப்படியே தட்டி பாட்டு பாட ஆரம்பிப்பார். பாட்டு பாடிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்கூடாதா அப்படின்னு என்கிட்ட கேட்பேன். சிற்பி, நீங்கள் இந்த கம்பெனியில் வாய்ப்பு தேடாத வேறு ஏதாவது கம்பெனியில் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக பலன் அளிக்கும். இங்கே நீங்கள் வாய்ப்பு தர்றது வேஸ்ட். ஏன்னா இது வரைக்கும் என்னுடைய எல்லா படங்களுக்கும் இளையராஜா தான் இசை. அது மட்டும் இல்லை, என்னுடைய அடுத்த படத்துக்கும் அவர் தான் இசை. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, என்னுடைய காரில் இப்போ கூட நீங்கள் வாங்க, இளையராஜாவுடைய கேசட் தவிர வேறு எந்த கேசட்டும் இருக்காது. அவர் பாட்டை தான் நான் தினமும் கேட்டுட்ருக்கேன், வேறு பாட்டை கூட கேட்குறதில்ல என்று நான் அவரிடம் சொன்ன போது, சரி விடுங்க,
நீங்கள் வாய்ப்பு கொடுக்கலன்னா பரவாயில்ல, உங்களுக்கு தெரிந்த நண்பர்கிட்டையாவது சொல்லி எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு எங்கள் அலுவலகத்தை விட்டு கிளம்பினார். இந்த சம்பவம் நடந்த சில நாட்கள்லேயே எங்களுக்கு இளையராஜாவுக்கு முடியே அப்படி ஒரு விரிசல் ஏற்படும்னு நாங்கள் கனவுலையும் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றது தான் உண்மை. நாங்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லி இளையராஜா கேட்கலன்றதுனால சின்னப்பதாஸ் படத்தினுடைய பாடல் உரிமையில் லகரி என்ற கேசட் நிறுவனத்துக்கு நாங்கள் 3 லட்ச ரூபாய் கொடுத்துட்டோம். இந்த 3 லட்ச ரூபாய் தொகைன்றது இருக்க, அது அப்போ ரஜினி கமல்ஹாசன் படங்கள் உட்பட எந்த படத்துக்கும் இந்த எக்கோ நிறுவனம் கொடுக்காத ஒரு தொகை. இந்த 3 லட்சம் இல்லை, அதில் பாதி கூட அந்த நிறுவனம் யாருக்கும் அப்போது கொடுத்ததில்லை. இந்த பாடல் உரிமையை வாங்கிய லகரி நிறுவனம் அந்த பாடலை பிரதி எடுப்பதற்காக பிரசாத் ஸ்டுடியோவுக்கு சென்ற போது தான் இந்த பாடல் உரிமையை நாங்கள் லகரி நிறுவனத்துக்கு வித்துட்டோன்ற விஷயம் இளையராஜாவுக்கு தெரிய வந்தது. அப்போ இளையராஜாவுடைய காட்சிக்கு உட்பட எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தவர் அவருடைய தம்பியான கங்கை அமரன் தான். அவரை எங்களுடைய அலுவலகத்துக்கு அனுப்பி வைத்தார் இளையராஜா. அதைத் தொடர்ந்து கங்கை அமரன் எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்தார். அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது என்பதை இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்புக்குரிய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு உங்களது திரைப்படங்களை பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் விளம்பரம் செய்ய நீங்கள் அணுக வேண்டிய முகவரி யூனிவர்சல் ஆட்ஸ். தொலைபேசி எண் 7358576544 அல்லது 9444383744. மின்னஞ்சல் முகவரி uvads, அதாவது uvads@yahoo.co.in.